இன்றைக்கான டாபிக் என்னென்னா சீக்ரெட்ஸ். கஷ்டப்பட்டாவது சில விஷயத்த வந்துட்டு சொல்லவே கூடாதுன்னு ஒரு சில விஷயத்தை நான் லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்ப்போமா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, த வெரி ஃபர்ஸ்ட் ஒன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம ஏர்ன் பண்ணுறோம். பட் ஆனால் அது எல்லாத்தையும் முழுசாக நம்ம சொல்லிடணும்னு அவசியமே கிடையாது. 100% சொல்லாமல் ஒரு 80% கொஞ்சம் கம்மியாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 40K வாங்குறேன்னா 35-13 சொல்லுங்கள். இல்லை யாருக்கிட்ட வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் சொல்லணும், யாருக்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்றதை கிளியராக இருங்க. லைக் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க என்னனாலுமே நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து கொஞ்சம் ஜெலசி எங்கேயுமே இருக்காது அப்படின்னு நம்புனீங்கன்னா அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லலாம். பட் அதை தாண்டி யாரோ கேட்குறாங்க, மேபி நான் ரொம்ப ஜாஸ்தி ஏர்ன் பண்ணுறேன், அது வந்து எனக்கு வெளியே சொன்னால் வந்துட்டு ரொம்ப கெத்தாக இருக்கும் அப்படின்னா கூட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அப்போதைக்கு நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறமா அது எந்த விதத்தில் வந்துட்டு பேக் ஸ்டெப் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் ஒர்க்னால நம்ம நிறையா ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் இப்போ அந்த ஒர்க்குக்கே வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி கூட மேபி நடக்கலாம். நமக்கு அந்த ஒர்க்கே பண்ண முடியாத மாதிரி அவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்த ஒர்க் அப்பன்னு பார்த்து ரொம்ப சுடப்ப ஆரம்பிச்சிடும். இல்லை நமக்கே வந்துட்டு பார்க்கவே பிடிக்கலன்ற மாதிரி ஆகிடும். ஸோ லேட்டராக அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கிறதுக்கு பட் பிஃபோர் ஹேண்டாக இந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு பெட்டர் நீங்கள் ஷேர் பண்ணாமே இருங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த செகண்ட் ஒன் இஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியாது. மேபி நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, பட் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹாப்பியாக இல்லையே அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு சின்ன பொறாமல் வரலாம். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் அதையுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சொன்னீங்கன்னா சொன்னதுக்கப்புறமா அவங்க பண்ண சின்ன ஒரு ஜெல்லசினால உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகலாம், ஏதாவது சண்டை வரலாம். பட் உங்களுக்கு அது மோஸ்ட்லி தெரியாமையும் இருக்கும். லைக் இதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி சண்டை வருது அப்படின்னு நீங்கள் மேபி அனலைஸ் பண்ண முடியாத இடத்துல கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்துட்டு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. லைக் அன்லெஸ் அது ரொம்ப கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மட்டும் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா ஷேர் பண்ணாதீங்க. இல்லை ரொம்ப நம்புவீங்கள்ல, அந்த 4 or 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நம்புவீங்கள்ல, அவங்கக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள். எஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெல்த் இஷ்யூ. ஸோ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும். பட் மேஜராகவும் சில பேருக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும். பட் அதை வந்து எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்சர்ன் பண்ணி ரொம்ப ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்கிறது ஒரு டயலாகாக சொல்லுவாங்க. பட் எத்தனை பேர் வந்துட்டு உள்ளேருந்து ஃபீல் பண்ணி நீ நிஜமாவே வந்துட்டு இதுலேருந்து ஹீல் ஆகணும், டேக் கேர் அப்படின்னு சொல்கிறதுலாம் வார்த்தையை தாண்டி எந்தளவுக்கு அது உண்மையான ஒரு இதுவாக இருக்கும்னு தெரியாது. ஸோ உங்களோட ஹெல்த்து தான். ஏதாவது ஒரு சஜஷன் வேணும், இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லி ஏதாவது யார்கிட்டயாவது கேட்கணுன்னா அவங்கக்கிட்ட மட்டும் வேணால் சஜஷன் கேளுங்க. அதை தாண்டி எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லாதீங்க. அது இன்ஸ்டெட் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் சம்ஹவ் க்யூர் ஆக ட்ரை பண்ணுங்கள். பட் ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை யார்கிட்டையோலாம் சொல்கிறதுனால நோ யூஸ். இன்கேஸ் அது உங்கள் எனிமியாக இருந்தால் உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, பட் உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனையே வந்துடாதான்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அதுதான் டேக் கேர்னு சும்மா சொல்லுவாங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பரவாயில்ல, நீ போட்ட ஆட்டத்துக்கு இன்னைக்காச்சும் ஒரு உனக்கு சரியான சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருந்தவங்க மேபி இருக்கலாம். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸுமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்காதீங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் யுவர் ஒர்க். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபினான்ஷியல் திங்ஸ் வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். இது அபவுட் யுவர் ஒர்க்னால் லைக் வந்து உங்களோட ஒர்க் நேச்சர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு என்னோடய ஒர்க் வந்து ஜாலியாக இருக்குது, பிரச்சனையும் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, டார்கெட்டும் கிடையாது, அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன்னா மேபி நான் சொல்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அவங்களோட ஒர்க்கோட நேச்சர் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்திருக்கலாம். ஒர்க்கே பிடிக்கலை, பட் ஆனால் சேலரி மட்டும் வருது, அந்த ஒரு இதுக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க் நேச்சர் வந்துட்டு ரிலாக்ஸிங்காக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் பயங்கரமாக செட் ஆகிடுச்சு எனக்கு அப்படிலாம் சொல்லும் போது அவங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். மேபி அவங்க லைட்டாக ஜெலஸ் ஆகிறதுனால மேபி உங்களோட ஒர்க் பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சேலரி கிடைக்குதுன்றது கூட செகண்டரி, பட் ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல ஒர்க் பண்ண பிடிக்கணும். பேசிக்காக அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இவங்கக்கிட்ட சொல்லி அது வந்துட்டு லேட்டர் பீரியடில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒர்க் பிளேஸே வந்துட்டு பிடிக்காத அளவுக்கு போகிறதுக்கு இன்ஸ்டெட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க.
ஒர்க் தானே, அது போகுது, எப்பயும் போல் போகுது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்குன்ற மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் குட் ஃபார் யூ. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரெண்ட் சீக்ரெட். ஓகே, நம்மளையும் ஒரு ஆளாக நம்பி மதித்து ஒருத்தவங்க ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அதை வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட ரெஸ்பெக்ட் வந்துட்டு கீப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. பிகாஸ் அவள் சீக்ரெட்டாக சொன்ன விஷயத்த நான் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேனேன்ட்டு இந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு மேபி நம்மளும் சீக்ரெட்டாக சொல்லக்கூடாது, மேபி நம்ம சொல்கிறதையும் மேபி வந்து லீக் அவுட் பண்ணிடுவா ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்துட்டு க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர்னு இல்லை, பட் தட்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்னு நினைக்கிறேன். யாராவது சீக்ரெட்டுன்னு ஒரு விஷயம் சொல்லும் போது யாருக்கிட்டேயும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதை பிரேக் பண்ணுறதுல தான் கொஞ்சம் ஆர்வம் கிடைக்கும். பட் ஸ்டில் பண்ணவே கூடாது, பிரேக் பண்ணிடாதீங்க. ஓகே, ஃப்ரெண்ட் சீக்ரெட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் கீப் அப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க. ஓகே, த நெக்ஸ்ட் திங் இஸ் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுறோம். அதை வந்து சில டைம் ரீகால் பண்ணணும்னு சொல்லுவோம். நமக்கு நம்மளே அதை யோசித்து பார்த்து மேபி டென்ஷன் ஆகும், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேனா, இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்கே, எல்லாம் நான் மறந்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். ஓகே, அது மேபி ஆனால் நம்ம ரீகால் பண்ணும்போது நான் இந்த அளவுக்கு இருந்திருக்கேன், பட் இப்போ வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன், இந்த மாதிரி தப்புலாம் நான் பண்ணுறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, பட் இதை வந்துட்டு நான் இப்போலாம் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட போய் சொல்லும் போது நீ இந்த அளவுக்கு சில்லியாலாம் நடந்துப்பியா, இவ்வளோ சின்ன தப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. மேபி இப்போதைக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஹியூமனாக வந்துட்டு பார்க்குறவங்களா இருப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினைப்பாங்க. மேபி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலுமே நீங்கள் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லும் போது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவா, அப்போ நானே ரொம்ப பெட்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிடாதீங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பர்சனல் கோல்ஸ். ஸோ எல்லாருக்கும் சின்னதாக ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். பட் ஆனால் எப்படியாவது நான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் அந்த ஒரு சின்ன விஷயத்த நான் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கோல்னால் நம்ம ஏன் அந்த ஒரு ஃப்யூச்சர் பிளானு, நான் அதை படிக்கணும் அதுவாகணும்னு சொல்லிட்டு அப்படி மட்டுமே கிடையாதுல்ல. மேபி நான் இந்த மந்த்துக்குள்ளே நான் இந்த ஒரு சின்ன விஷயத்த வந்துட்டு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யோசிப்போம். பட் அது ஒரு ஹேபிட்டாக கூட இருக்கட்டுமே, நான் காலையிலேயே ஒரு 5 மணிக்கெல்லாம் நான் ஷார்ப்பாக நான் எழுந்துருவேன், இந்த மாதம் நான் அதை பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் அது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை வந்துட்டு நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நான் கூட இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ நீயும் இந்த மாதிரி பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் மேபி அவங்க நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா நீ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறியா, ஓகே சூப்பர் அப்போ நானும் பண்ணணும், அவள் பண்ணிட்டா நான் பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு அது பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா, இல்லைனா லைட்டாக ஒரு ஜெலசி க்ரியேட் பண்ணாதுன்னு உங்களுக்கு தோணுதா? கொஞ்சமாவது ஜெலசி அது கண்டிப்பாக க்ரியேட் பண்ணோம். மேபி நம்ம அது வரைக்கும் ஒரு 5-10 டேஸ் கூட நம்ம வந்துட்டு ப்ராப்பராக அந்த காலையில் எழுஞ்சிக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருப்போம். பட் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்போ ஷேர் பண்ணுமோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நல்லா தூக்கம் வரும், முடியவே முடியாது என்னாலன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்டில் அது வந்து பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேபி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இதை. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் கோல்ஸை ஷேர் பண்ணாதீங்க, ரொம்ப மினிமலாக சொல்லுங்கள். அதுவுமே வந்துட்டு ரொம்ப ட்ரஸ்டபிளான ஃப்ரெண்டுன்னா சொல்லுங்கள், எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வேண்டாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ எல்லார் வீட்லேயும் ஒரு பஞ்சாயத்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, பட் அதை வந்து வெளியாளுக்கிட்ட சொல்கிறதுனால ஓகே ரொம்ப பாரமாக இருக்குது, நான் யார்கிட்ட ஷேர் பண்ண நல்லாயிருக்குன்னு சொல்லும் போது ஷேர் பண்ணுங்கள், பட் மினிமலாக சொல்லுங்கள். ஏன்னா கம்ப்ளீட்டாக சொல்லி அவங்களால நமக்கு ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. ஒரு ப்ராப்ளமில் நம்ம இருக்கோ இல்லை நம்ம ஃபேமிலி இருக்குன்னா நம்ம மட்டும்தான் அதை இன்வால்வ் ஆகி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. பட் மேபி அது உங்கள் தேவையில்லாத அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஃபேமிலியே இப்படி தான், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும்ன்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அந்த இடத்துல இருக்கும் போது நம்ம ஃபேமிலியாச்சே இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும்தான் அது வருத்தமாக இருக்கும். கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வருத்தம் இருக்காது. சஜஷன்ற பேரில் சின்னதாக ஏதாவது சொல்லி விட்டு போயிடுவாங்க. பட் மேபி அவங்க ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ண போய் நீ இந்த மாதிரி பண்ணு, நீ இந்த மாதிரி ரொம்ப ஸ்டப்பனாக இரு, சண்டை போடு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க நம்மளை ஏற்றி விட்டுருவாங்க. நமக்கு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்டு சொல்கிறது கரெக்டு தான்ன்ற மாதிரி தோணும். பட் நம்ம அதே விஷயத்த நம்ம ஃபேமிலியில் அப்ளை பண்ணும்போது அது நமக்கே கொஞ்சம் ரிவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம கேட்காம
அங்கே இதுதான் நடக்குது. ஸோ இந்த இதுக்கு நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும்ல, உங்கள் இன்ட்யூஷன் லைட்டாக சொல்லும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. பட் பெட்டர் லைக் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ யார்கிட்டையோ வந்து ஷேர் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக லைக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யார்கிட்டையாவது ஓப்பன் அப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும் அந்த ட்ரஸ்டபிளான ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள். அதை தாண்டி வேணாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸ். ஸோ மேபி அது வந்து ஃப்ரெண்ட் கூடயா இருக்கலாம், இல்லைனா பிஎஃப் ஆர் ஜிஎஃப் கூடயா இருக்கலாம். அது வந்து ப்ரைவேட் கான்வர்சேஷன் தான். பட் அதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுறோன்ற பட்சத்தில் அதுவுமே வேண்டாம். பிகாஸ் அது வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் அது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு சேட்டுன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வச்சுருப்பீங்க. அது நீங்கள் அதில் ஏதோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு, நான் அதை இன்னொருத்தவங்களை காட்டணும் அப்படின்ற பட்சத்தில் கான்வர்சேஷன் அப்படியே காட்டிடாதீங்க. மேபி இதுதான் சண்டை, இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் போதும். பட் அதை அந்த சேட்டை அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டணும்னு அவசியம் கிடையாது. அது மேபி லைக் அது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ ஒரு ஃப்ரெண்டுக்கு நடுலையோ இல்லைனா வந்துட்டு பிஎஃப் ஆர் ஜிஎஃப்குள்ளே வந்துட்டு இருக்குது அப்படின்னாலுமே அதை கான்வர்சேஷன் அப்படியே ஷேர் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுறது தேவையில்லை. ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் வந்துட்டு இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரி சொன்னாங்க, நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி சண்டே ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. பட் ஹோல் டாபிக் வேண்டாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன் இஸ் பர்சனல் பவுண்ட்ரிஸ். ஸோ இப்போ நான் லிஸ்ட் டவுன் பண்ண விஷயம் தாண்டி உங்களுக்கே சில விஷயம் தோணும், இதெல்லாம் நான் ஷேர் பண்ண வேணான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு லைட்டாக தோணும் இல்லையா? அந்த மாதிரி விஷயம் அது எதுவாக வேணா இருக்கட்டும். பட் அது கொஞ்சம் லிமிட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எதுலேயுமே சரி, சில விஷயம் வந்துட்டு நான் கொஞ்சம் சொல்லலாம், லைக் மினிமலாக வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லலாம். பட் அதை தாண்டி நான் சொல்லக்கூடாது. லைக் எக்ஸாம்பிள், அந்த சேலரி விஷயம் இவ்வளோ வாங்குறேன், பட் ஆனால் நான் இவ்வளோ சொன்னால் போதும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் இது கொஞ்சம் எல்லாருமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டன்னு இல்லை, பட் யார்கிட்டனாலுமே சரி சில விஷயம் வந்துட்டு லிமிட்டடாக சொல்லிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபுல் ஸ்டோரியும் அவங்களுக்கு சொல்லணும், அவங்க தெரிஞ்சுக்கிற இடத்துல அவங்க இல்லவே இல்லை. எது சொல்லணுமோ பார்த்து சொல்லுங்கள், கம்மியாக சொல்லுங்கள், ஜாஸ்தி சொல்லாதீங்க. அதுவும் சில பேர் வந்துட்டு சின்னதாக இருந்தாலே அது வந்துட்டு ரொம்ப அந்த மிகைப்படுத்தி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் ஸ்டில் அது எப்படியுமே வந்துட்டு நமக்கு தான் அது பேக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் ரொம்ப ஹார்ட்டே ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஸ்டில் அது சம்ஹவ் வந்துட்டு நமக்கு பேக் ஸ்டாப் வடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லிமிட்ஸ் வச்சுக்கோங்க, அதை தாண்டி ஷேர் பண்ணிடாதீங்க. தட்ஸ் ஆல். இதை தான் யோசிச்சு வச்சுருந்தேன் சொல்லணுன்ட்டு, சொல்லியாச்சு. ஓகே, இப்போ கடையை மூடிட்டு போவோம். அண்ட் யா, தேங்க்யூ.